flat rice, just like nothing but mayonnaise, oil, beauty, and JSW cement. வீட்டுக்கு வந்து நீ சொல்ற வடிகட்டின போய் என்னால நம்ப முடியாது. உயிர் பொழிச்சு நான் கண்ணு திறந்தப்போ என் பிள்ளைங்க சந்தோஷத்தை தவிர எனக்கு நீ எதுவும் இல்லைன்னு நான் மனசார நினைச்சேன். ஆனா அந்த நிலைமையிலும் என் பிள்ளை என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, என் கூடவே இருந்து பாத்துக்கிட்டது யார் நீதான், நீ இல்லைன்னு போய் சொன்னான். இதுதான் நீ தான காரணம். எப்படி என்ன நம்ப சொல்ற? எப்படி நம்ப சொல்ற? இதை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நீ நல்ல விளையாட்டு, நான் கெட்ட விளையாட்டு. என்ன ஏன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தின? சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி உங்களை யாரும் தப்பா நினைக்கலாமா? ஒருவேளை என்னால யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா அது ஏன் தப்பு? நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்பு, நீங்க இதுல தலையிடாதீங்க. உங்க அம்மா என்கிட்ட பத்தி பேசணும் வந்திருக்காரு. நான் பேசிக்கிறேன். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன தப்பு செய்யாம உனக்கும் எனக்கும் நடக்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணது நீ இல்ல. அந்த திருடனால ஏதோ பிரச்சனை வரப்போதுன்னு நீ என்னை எச்சரிச்சோ, நான் தான் நீ எதுவும் நடக்க மாட்டேன்னு நினைச்சு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் பண்ண தப்பு. என்னதான் சின்ன பொண்ணு இருந்தாலும் இந்த வயசுல உனக்கு பக்குவம் எனக்கு நிறைய விஷயங்கள் இல்ல. நான் உயிர் பொழிச்சு வரணும்னு ராத்திரி எல்லாம் வந்து முடிச்சு என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கு வந்து நான் என்ன கழிச்சுக்க கூடாதுன்னு வேலை பறி கொடுத்துருந்தேன். அப்புறம் வசத்துல இருக்கிற மலை கோயில அத்தனை படிக்கட்டுல முட்டி போட்டு ஏறி எனக்காக நீ வேண்டி இருக்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எனக்காக என் சந்தோஷத்துக்காக நிறைய விஷயத்தை யோசிச்சு செஞ்சிருக்க. இதே ஹாஸ்டல் வாசல்ல எல்லாரும் முன்னாடி உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேன். துளசிக்கும் அன்புக்கும் நிச்சயம் பண்ணா நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சும் உன்னை கோயிலுக்கு வர சொன்ன. ஆபத்துன்னு வீட்டுல இருந்து தங்கிருந்த உன்னை ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளின. குடும்பத்துக்காக எல்லாத்தையும் எழுந்து இங்க வந்து கஷ்டப்பட்ட உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கேன். அந்த அளவுக்கு மோசமா நடந்துட்டு என்கிட்ட வந்து நான் குறைச்சு வரணும்னு என் காது கிட்ட வந்து சொல்லி நம்பிக்கை கொடுத்த ஒரு நல்ல மனசு அது யாருக்குமே வராது. உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் எபிசோடுகளை ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக மட்டும் பாருங்கள்.